மாறன் சீரியல்ல இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎன் சுத்தமா போமாட்டேது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். இடைவேளை வந்து குடுக்குறாங்க. ஒரு 10 நிமிஷம் அவகாசம் போல. டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி பாண்டியராஜ் சார் வந்து உட்காந்துடுறாங்க. "வீரா கன்டின்யூ பண்ணுங்க" அப்படின்னு சொன்னோன்னே, "நான் வடிவ தான் சார் கடைசியா வந்து விசாரிச்சுட்டு இருந்தேன்." "சரி அங்கேருந்து ஆரம்பிப்போம்" அப்படின்னு சொல்லும்போது, அதான் வந்து மாறன் வந்து இந்த விஷயத்துக்கும் மாறனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு நிரூபிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல சார். இதுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். திருப்பியும் இந்த விஷயத்த வந்து மொதல்லேருந்து ஆரம்பிக்கிறதெல்லாம் எனக்கு பிடித்தமே இல்ல. அதனால இந்த விஷயத்துக்கு நான் முற்றுப்புள்ளி வச்சே ஆகணுங்கிற" மாரி வீரா வந்து அதிரடியா வந்து பேசுறாங்க. ஏன்னா, மாறனுக்கும், அறிவழகனுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவர் இந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. செல்வத்த நம்பி. செல்வம் எப்படிப்பட்டவர்ன்னு நம்ம நேரடியா நிரூபிச்சு காட்டியாச்சு. இப்ப வடிவு வந்து எங்க குடும்பத்துல ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுறாங்க. வடிவம்மா எங்க வீட்ல தான் வந்து இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. மாறன் வந்து எப்படிப்பட்டவரு? இவரு சொன்னா கரெக்ட்டா இருக்கும்ல அப்படின்னு சொன்னோனே, நிச்சயம் அத்தை வந்து கண்டிப்பா வந்து மாறனுக்கு ஆப்பு தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதே, வடிவு வந்து பாசிட்டிவா வந்து பேசிடுறாங்க. கண்மணிக்கு தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. வடிவே வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்ன இருக்கு? திருப்பியும் இத வந்து என்னைக்குமே வந்து ஓப்பனே பண்ணக்கூடாதுங்கிற மாரி பாண்டியராஜ் சார் வந்து சொல்லிட்டு, அதிரடியா வந்து இந்த விஷயத்த வந்து முடிச்சு வைக்கிறாங்க. "வீரா, என்னோட வாழ்க்கையில சூப்பரான ஒரு விஷயத்த வந்து வாதாடுற திறமையெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன்ம்மா. ஆனா, உன்ன போல ஒரு பொண்ணு, அதுவும் இவ்வளோ சூப்பரா வந்து எதுவுமே தெரியாம இருந்த, இப்ப உன்கிட்டயே வந்து 10, 15 கேஸ் குடுத்தா கூட சூப்பரா வந்து வாதாடுவ போல இருக்கே! வாழ்த்துக்கள்மா. மாறா, நீங்க வந்து வீராக்கு கழுத்துல தாலி கட்டுன விஷயத்தெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். நீ வந்து சரியா தான்ப்பா வந்து முடிவு பண்ணியிருக்க. வாழ்த்துக்கள் 2 பேரும்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே வந்து பாண்டியராஜ் சார் மாட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு போறாங்க. ஒரு பக்கம் கண்மணி வந்து செம கோவத்தின் உச்சத்துல இருக்காங்க. என்ன பண்ணுன்னே தெரியல. அறிவழகன் எதுவுமே சொல்லாம, இந்த விஷயத்துல வந்து தலையிட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பாண்டியராஜ் போகும்போது அறிவழகன வந்து கண்ணா பின்னான்னு வந்து திட்டிட்டு தான் போயிருக்காங்க. "தம்பி திருப்பி வந்து இவரு வந்து பார்த்தாரு, அவரு பார்த்தாருன்னு சொல்லி நீ ஏதாவது ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறம் அவ்வளோதான்னு" சொன்னனால தான் அவரு பாட்டுக்கு கோச்சுக்கிட்டு வந்து போறாப்புல. அந்த இடத்துல என்ன பண்ணணுன்னே தெரியாம இருக்காப்புல. நம்ப அறிவழகன். கண்மணி வந்து சார் சார்ன்னு கூப்பிடுறாங்க. "உனக்கு ஒரு கும்பிடு, உன் தங்கச்சிக்கு ஒரு கும்பிடு. தேவையில்லாம இதுக்கு மேல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு வச்சுக்கயேன், என் வேலைக்கு வந்து நிரந்தரம் கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாப்புல. அட்டகாசமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்படியே வந்து வடிவு கிட்ட வந்து பேசுறாங்க. "நம்ப கண்மணி, அத்தை நீங்க இது மாரிலாம் பண்ணுவீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. மொதல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி வடிவு சொல்லலான்னு இருக்கிறப்ப, வீரா வந்து அதிரடியா வந்து வராங்க. கண்மணி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. "அச்சச்சோ! எங்க அக்கா தோத்து போயிட்டாங்களா? இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியாம போச்சா? நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேனே! நான் வீரா, உன்ன விட எனக்கு அனுபவம் ஜாஸ்தி. நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவ. நான் வந்து பாண்டியன் மாரி வெளியில ஆட்டோலாம் ஓட்டி ஏகப்பட்ட விஷயம்லாம் கத்து வச்சிருக்கேன். ஏய்! என்ன தோக்கடிச்சிட்டேன்னு திமிருல பேசுறியா? இல்ல என் புருஷன காப்பாத்திட்டேன்னு கர்வத்தோட பேசுறேன்." அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வீரா. அத்தை உனக்கு ஆதரவா எத்தனையோ வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா எப்படி அத்தைய வச்சு வாக்குமூலத்த வாங்குனேன் பார்த்தியா? அப்பனா உன் பேச்ச தான் இவங்க கேட்டு இது மாரி சொல்லியிருக்காங்களா? ஆமா, அஃப்கோர்ஸ் என் பேச்ச கேட்டு தான் இது மாரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து பிச்சு உதர்றாங்க. "என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியலையா? நான் சொல்லட்டுமா? என் அக்கா பாரேன் வந்து கோவத்துல இப்படியெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கா. நான் உனக்கு தெளிவா வந்து சொல்றேன்க்கா" அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தின் உச்சத்துல வந்து பேசுறாங்க. அந்த இடத்துல நம்ப வீரா. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆல்ரெடி வந்து மாறன வந்து 2, 3 வாட்டி வந்து பத்திரமா அனுப்பிச்சு வைக்கணும்னு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கல்யாண மண்டபத்தில ஒரு வாட்டியும், அதே மாரி தான் வந்து வீட்லயே ஒரு வேலைய வந்து பண்ணியிருக்காங்க. இது எனக்கு நல்லாவே தெரியும். இது மாரி இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த விஷயத்த வந்து வெளியில கொண்டு வர வேணாம், பிரச்சனை ஆயிடும்னு நெனச்சு விட்டேன். ஆனா, இப்ப தான் வந்து மாறன நான் கணவரா வந்து ஏத்துக்கிட்டேனா, இப்ப இவங்கள்ட்ட வந்து சொன்னேன். மரியாதையா வந்து நான் சொன்ன விஷயத்த வந்து சொல்லனா, உங்களுக்கு நான் ஆப்பு வச்சுருவேன். பார்த்துக்கங்க. என் புருஷன் முன்னாடி வேற யாருமே எனக்கு முக்கியம் இல்லன்னு எங்க அத்தைக்கிட்ட வந்து சொன்னேனா, அதனால தான் வந்து எனக்கு ஆதரவா வந்து பேசிட்டாங்க. "போதுமா கண்மணி, நான் எதுக்காக இது மாரிலாம் பேசுனேன்னு" அப்படின்னு சொல்லும்போது, இப்ப தான் இந்த விஷயமே எங்க அக்காவுக்கு தெரியுதா? என் புருஷன் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இத்தன நாளா வந்து வீரா லவ் பண்ணி பார்த்ததில்லல்ல, இனிமேட்டு பார்ப்பேன். நானும் என் புருஷனும் வந்து வெளியில வந்து போறோம் சரியா? அவரோட ஆசையெல்லாம் இனிமேட்டு நிறைவேத்துறது தான் இந்த பொண்டாட்டியோட கடமைன்னு சொல்லிட்டு, அப்படியே வேகமா ஓடி போய் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. சின்ன சிறுசுங்க எங்கேயாவது வெளியில வந்து போவாங்க. இவ்வளோ கஷ்டத்த வந்து சந்திச்சிருக்காங்க. நம்ப எல்லாரும் போவோம்ன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படியே வந்து போறாங்க. "வா நம்ப ஒரு இடத்துக்கு வந்து போலாம்" அப்படின்னு சொல்லி வீரா தான் வந்து போட்லாம் வந்து
ஏதோ தனியாக வந்து ட்ராவல் பண்ணணுன்னு மாறனுக்கு ஆசை போல இருக்குது. அந்த டைரியை வந்து வாச்சிருக்காங்க. அதனால தான் போகிறாங்க. போனோன்னு வந்து ஆல்ரெடி நம்ம மாறன் வந்து மொட்டை மாடிலலாம் வந்து பூவெல்லாம் கொடுத்து வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்கள்ல, நம்ம மாறனோட காதலை சொல்லியிருக்காங்கள்ல, அதே மாதிரி தான் வீராவும் வந்து தனியாக பீச் இடத்துல வந்து அப்படியே பூவெல்லாம் வச்சு ஏகப்பட்ட அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து மாறனும் வீராவும் நடந்து வரப்போ அவங்க மேலே வந்து பூவெல்லாம் தூவி அப்படியே வந்து பெரிய பொக்கே வந்து கொடுக்குறாங்க. நம்ம வீரா வந்து மாறனுக்கு ஐ லவ் யூங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்களுக்கு காதலை வந்து சொல்கிறாங்க. என்ன வீரா உண்மையிலேயே அசத்துறியே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கனவா நனவா தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. வாப்பா இன்னும் ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு போட்டை வந்து எடுத்துகிட்டு அந்த போட்டில் வந்து சூப்பராக வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.